Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோவில் வந்து அப் டு த ப்ரீவியஸ் ஒன் வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் டாபிக் வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து அலர்ஜிஸில் வந்து நம்மளுடைய பார்ட் டூ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அலர்ஜிஸ் வந்து இப்போது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செட் ஆகலை. ஸோ நம்ம பாடியில் இருந்து ஒரு சில அதுக்கான ஆப்போசிட் ஆக்ஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும், வீங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். த எக்ஸாகரேட்டட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் டு சர்டன் ஆன்டிஜென்ஸ். அலர்ஜி வந்து எதனால் வருது? சம் ஆஃப் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸால் தான் வருது. ஓகேவா? இந்த அலர்ஜன்ஸ் என்னென்ன இருக்குன்னா போலன், மைட்ஸ், இந்த டஸ்ட்டு, இது எல்லாமே தான் அலர்ஜன்ஸ். ஐஜிஏ அப்படின்ற ஒரு இம்யூனோக்ளோபின் வந்து கொலஸ்ட்ரம் மதர்ஸ் மில்கில் பார்த்தோம். ஐஜிஇ என்ற ஒரு இம்யூனோக்ளோபின் வந்து அலர்ஜிக்கான ஒரு இது அது. ஓகேவா? த சப்ஸ்டன்ஸ் விச் காசஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் இஸ் கால்ட் அலர்ஜன்ஸ். இந்த போலன், மைட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா விச் ஆர் கால் அலர்ஜன்ஸ். சிம்டம்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்னீசிங், வாட்ரி ஐஸ், ரன்னிங் நோஸ், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த பேஷண்ட்ஸ் வந்து வேர் given with the small doses of a possible allergens called some of the drugs like antihistamine, adrenaline, steroids quickly reduce the symptoms of the allergy. ஓகேவா? இந்த ஆன்டிஹிஸ்டமைன் அண்ட் அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஸ்டெராய்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தோம்னா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உடனே சப்ரஸ் ஆகிடும். பட் தீஸ் ஆர் த ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி, which is a memory based acquired immunity. நம்மளுடைய பாடி செல்ஸை வந்து நம்மளோட பாடியே வந்து ஒரு ஃபாரின் செல்ஸாக ரெகக்னைஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் ஆல்சோ த ப்ரீவியஸ் இயர் கொஷின் they were asked. ஓகேவா? ஹையர் வெர்டிப்ரேட்ஸ் கேன் டிஸ்டிங்கிஷ் த ஃபாரின் மாலிக்யூல்ஸ். நம்ம பாடியிலேருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்ததுன்னா நம்ம பாடிக்கு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ஜெனட்டிக், அதாவது ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன்லேருந்து வரும் இது வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் வந்து ஜெனட்டிக் டிஸார்டராக கூட இருக்கலாம். ஸோ வந்து பாடி அட்டாக் த செல்ஸ் விச் ரிகக்னைஸ் இட் அஸ் அ ஃபாரின் செல்ஸ். நம்மளுடைய ஓன் செல்ஸை நம்ம பாடியே அழிச்சிக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த டேமேஜ் ஆஃப் த பாடி இஸ் கால்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன்னா நம்மளுடைய பாடி செல்ஸ் வந்து நம்மளுடைய பாடி செல்ஸையே அட்டாக் பண்ணிக்கிறது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் will affect the people which is a autoimmune disease. rheumatoid arthritis and myasthenia gravis and vitiligo. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே வந்து autoimmune disease. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து innate immunity in the body. இம்யூன் சிஸ்டம் in the body. ஓகேவா? நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் இம்யூன் சிஸ்டம் இருக்குது, எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து இம்யூனுக்காக ஆக்ட் ஆகுது. இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ some of the organs that recognizes the foreign antigens. These immune system plays an important role in allergic reactions, autoimmune disease and organ transplantation. இதெல்லாமே இந்த immune system which plays a major role. ஸோ என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா lymphoid organs. அந்த lymphoid organs வந்து which are called as மெச்சுரேஷன் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். இந்த லிம்போய்டு ஆர்கன்ஸில் தான் வந்து லிம்போசைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லியூக்கோசைட்ஸ்குள்ளே WBCக்குள்ளே ஒரு டைப். நம்ம பாடியில் லிம்போசைட்ஸ் வந்து 20 to 25% இருக்குது. ஸோ இந்த ஃபார் மெச்சுரேஷன் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ் அக்கர் எங்கே, இந்த லிம்போய்டு ஆர்கன்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரைமரி லிம்போய்டு ஆர்கன்ஸ் அண்ட் செகண்டரி லிம்போய்டு ஆர்கன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. Primary lymphoid organs வந்து bone marrow and thymus, where immature lymphocytes were differentiated into antigen sensitive. இந்த bone marrow and thymus அப்படின்ற இடத்துல தான் immature lymphocytes வந்து which they get differentiated into the antigen sensitive lymphocytes. foreign particle வந்தோடனே அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி வந்து இந்த primary lymphoid organsல இருக்கிற lymphocytesக்கு இருக்கும். So okay, they were given the diagrammatic representation. These are the lymph nodes and thymus, and these are the lymphatic vessels. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா after maturation, ஓகே, ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் வந்து அந்த லிம்போசைட்ஸ் வந்து இம்மெச்சூராக இருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் வந்து அதை டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ அது தே நெக்ஸ்ட் மூவ் டு த செகண்டரி லிம்ஃபோ. ஆஃப்டர் மெச்சுரேஷன் லிம்போசைட்ஸ் மைக்ரேட் டு த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் லைக் ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ், டான்சல்ஸ், பேயர் பேச்சஸ் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் அப்பெண்டிக்ஸ். இதெல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். என்னென்ன? ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ்,
tonsils, pairs patches of small intestine. ஸோ இது எல்லாமே செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து விச் ப்ரொவைட்ஸ் அ சைட் ஃபார் த இன்டராக்ஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ் வித் த ஆன்டிஜென்ஸ். ஆன்டிஜென்காக தானே இந்த லிம்போசைட்ஸ் வந்து இம்மெச்சூரில் இருந்து மெச்சூர் ஃபார்மாக போகுது. ஸோ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் விச் ப்ரொவைட்ஸ் ஒரு பிளேஸ் கொடுக்கும், ஆன்டிஜென் கூட இன்டராக்ட் ஆகிறதுக்கு லிம்போசைட்ஸ்க்கு வந்து ஒரு பிளேஸ் கொடுக்கும். அவ்வளோதான். The bone marrow is the main lymphoid organ where the blood cells including lymphocytes are produced. Bone marrow தான் ஆர்பிசி எல்லா செல்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. இந்த தைமஸ் வந்து விச் இஸ் ஏ லோப்டு ஆர்கன். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. The thymus is a lobed organ which is located near the heart and beneath the breastbone. Located near the heart and கொஞ்சம் கீழே ஆஃப் த பிரெஸ்ட் போனில் இருக்கும். இந்த தைமஸ் வந்து விச் இஸ் அ குவைட் லார்ஜ் அட் த டைம் ஆஃப் த பர்த். பட் வந்து பர்சன்ஸ் வந்து க்ரோ ஆக தைமஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து டீஜென்ரேட் ஆகிடும். தைமஸ்ன்றது வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்யூனிட்டி. ஸோ அதனால தான் ஓல்டு பர்சன்ஸில் வந்து இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுருங்கி போயிட்டுருக்கும். ஸோ அதனால தி லேக் ஆஃப் இம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்காது. keeps reducing in size with age ஆக அதோடைய சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். both the bone marrow and the thymus which provides the micro environment and the maturation of the T lymphocytes. ஓகேவா. அதுக்கப்புறமா ஸ்ப்ளீன் வந்து ஒரு பீன் ஷேப்டு ஆர்கன் which is it mainly contains lymphocytes and phagocytes. It can also act as a filter to blood by trapping the blood borne microorganisms. ஃபில்டர் ஆகும், ஆக்ட் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறமா ரிசர்வர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ்னால் ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளீனில் மட்டும்தான் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து செத்துரும். ஸோ அதில் இருந்து தேவையான ஹீமோக்ளோபின் வந்து மறுபடியும் திருப்பி நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிம்ப் நோட்ஸ் விச் ஆர் த சாலிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே இந்த லிம்ப் இருக்கு இல்லைங்களா, விச் இஸ் ஆல்சோ யூஸ் டு ட்ராப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது எல்லாமே இம்யூன் சிஸ்டம்க்கான வேலையை தான் பார்க்குது. இம்யூன் சிஸ்டம், திஸ் கொஷின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தட் இஸ் பார்த்தீங்கன்னா there is a lymphoid tissue which is located in the lining of the major respiratory, digestive and urogenital tracts called mucosal associated lymphoid tissue. It consists of a 50% of the lymphoid tissues in human body. It consists of 50% of lymphoid tissue in human body. இந்த மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து இந்த மாதிரி லேயர்ஸ், அதாவது சிஸ்டம்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுற்றி ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் விச் ட்ராப் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 50% ஆஃப் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூ டு ஹியூமன் பாடி. ஓகேவா. இப்போ வந்து இம்யூனிட்டி கான்செப்ட் இப்போ தான் முடிச்சிருக்கோம். அண்ட் எய்ட்ஸ் கேன்சர் அதோடைய ப்ரிவென்ஷன் எல்லாமே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த கான்செப்ட் எய்ட்ஸ் அண்ட் கேன்சரில் இருந்து. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ரேராக 1 or 2 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அதோடைய கான்செப்ட் வந்து ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்த்துலாம். எய்ட்ஸ் வந்து which stands for acquired immunodeficiency syndrome. It's a congenital lifetime of the indicating that is not a congenital disease. குழந்தை பிறக்கும் போதே வந்து congenital it's not a congenital disease அப்படின்னா let me check. கன்ஜெனிட்டல்னா பை பர்த்தில் இருந்து வர்றது. ஓகேவா. ஸோ பட் இட்ஸ் நாட் அ கன்ஜெனிட்டல் டிசீஸ். பர்த்லேருந்து எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் எய்ட்ஸ் வராது. பட் த மதருக்கு வந்து எய்ட்ஸ் இருந்து கண்டிப்பாக ஃபீட்டஸ்க்கு மேபி அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா. which is spreading all over the world and killing more than 25 million of people. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எய்ட்ஸ் வந்து which is caused by HIV virus, human immunodeficiency virus, which is also a group of a retrovirus. இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் எப்படிலாம் வருதுன்னா செக்ஷுவல் காண்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். அதுக்கப்புறமா இந்த டேட்டூஸ்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் த கண்டாமினேட்டட் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ். ஒருத்தருக்கு போட்ட நீடில் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுறது. பை ஷேரிங் ஆஃப் த இன்ஃபெக்டட் நீடல்ஸ் ஆஃப் இன்ட்ராவீனஸ் ட்ரக் அப்யூசஸ், த இன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு த சைல்டு த்ரூ பிளசண்டா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் வந்து எய்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து
ஓகே, ரெட்ரோ வைரஸ் இங்கே இருக்குது. ஸோ எப்படிலாம் இது வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது? ஃபர்ஸ்ட் ரெட்ரோ வைரஸ் இருக்குது, வைரல் ஆர்என்ஏ கோர். இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் த நார்மல் செல். ஆக்சுவலாக நம்ம பாடிக்குள்ளே போகிறது ஒரே ஒரு வைரஸ், பட் வந்து இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்ம பாடியோடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கூட மிங்கிள் ஆகி நம்ம பாடியோடைய செல்ஸ் மாதிரி அதுவும் ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நார்மல் செல். இப்போ இதுதான் வந்து ஒரு ஃபுல் அனிமல் செல் அப்படின்னா இது பிளாஸ்மா மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. வைரஸ் வந்து ஆர்என்ஏ இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த நம்ம செல், அனிமல் செல்குள்ளே வைரஸோடைய ஆர்என்ஏ, இது வந்து ஆர்என்ஏ வைரஸ், ரெட்ரோ வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடும். இந்த வைரல் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற மூலியமாக வந்து சைட்டோபிளாசமில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இந்த வைரல் டிஎன்ஏ இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆர்என்ஏவாக இருக்கிறது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ஆர்டி அப்படின்ற ஒரு அதோடைய ஆப்போசிட் கோடான்ஸ், அதை ரிவர்ஸாக போட்ட வர கோடான்ஸை வந்து வைரல் டிஎன்ஏவாக ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த வைரல் டிஎன்ஏ வந்து இன்கார்பரேட்ஸ் இன்டு த ஹாஸ்ட் ஜீனோம், நம்மளுடைய செல்ஸில் இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளே போகும். இதுதான் டிஎன்ஏ நியூக்ளியஸ். நியூ வைரல் ஆர்என்ஏ இஸ் ப்ரொடியூஸ்டு by the infected cell. The new viruses are produced. அதுக்கப்புறமா the new viruses வந்து can infect the other cells. ஃபர்ஸ்ட் வந்து வைரல் ஆர்என்ஏவாக உள்ளே வரும், அது வந்து வைரல் டிஎன்ஏவாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம் மூலியமாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த வைரல் டிஎன்ஏ வந்து போய் நம்ம செல் கூட இருக்கிற நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ கூட கம்பைண்ட் ஆகி மறுபடியும் வைரல் ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அப்படியே அது மல்டிப்ளை ஆகும். இப்படி தான் வந்து எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகேவா? எய்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கேன் நாட் பி டிடெக்டட். அந்த பீரியட் மேபி ஃபியூ மந்த்ஸ் அண்ட் வேரிஸ் அப் டு 5 to 10 years ஆகலாம். சரியா? எய்ட்ஸ் வந்து as I said, T lymphocytes. HIV வந்து which enters the helper T lymphocytes that replicates T lymphocytesக்குள்ளே போய் ரெப்ளிகேட் ஆகி அது அங்கேருந்து ப்ரோஜனி வைரஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரோஜனி வைரஸஸ் ரிலீஸ் இன் த பிளட் அட்டாக் த அதர் T lymphocytes. இங்கே நம்ம அனிமல் செல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்கலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா T lymphocytes அப்படின்னு. அனிமல் செல், பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் பார்த்தோம் இல்லைங்களா மேலே ஒரு ஃப்ளோ சார்ட்டில். ஸோ அது என்ன செல்னா T lymphocyte செல். ஸோ T lymphocyte செல் which acts as a reservoir, which acts as ஒரு medium for so due to decrease in the helper T lymphocytes, the person starts suffering from the infections. T lymphocytes குறைஞ்சிச்சுன்னா which is the immunityக்காக ஆக்ட் ஆகுறது ஒரு T lymphocytes. இப்போ அந்த T lymphocytes வந்து ஃபேக்ட்ரி ஃபார் HIV செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே போயிடுச்சு. ஃபேக்ட்ரி ஃபார் HIV செல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து T lymphocytes அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேம் அதே தான் கான்செப்ட். ஸோ T lymphocyteஸோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக நம்ம பாடி வந்து இம்யூன் சிஸ்டமும் கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிக் டிசீஸ் வந்து நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணும். அதாவது மைக்கோபாக்டீரியம், வைரஸஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ இந்த மாதிரி சின்ன டிசீஸ் கூட நம்ம பாடியை வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். which can be detected by ELISA test. நம்ம வந்து பயோடெக்னாலஜி சாப்டரில் படிச்சிருப்போம் PCR and ELISA. PCR also is used to detect the HIV infections. ELISA, enzyme linked immunosorbent assay, treatment of AIDS with retroviral drugs. ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட்லாம் கூட கொடுக்குறாங்க. சரியா? ஸோ how AIDS is prevented? They were given some measures. Prevention of AIDS. ஸோ நிறைய பார்ட்னர்ஸ் கூட செக்ஷுவல் கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து ஸோ தேர் சம் ஆஃப் த மெஷர்ஸ் were given by கவர்மெண்ட்ஸ் அண்ட் நாக்கோ அப்படின்றது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து எய்ட்ஸோடைய எத்தனை பேர் இருக்காங்க எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ். ஸோ பப்ளிக்கிட்ட வந்து வி ஹேவ் டு டெவலப் த அவேர்னஸ். ஸோ எய்ட்ஸ் வந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம வந்து சொசைட்டிக்கு அப்பார்ட்டாக வச்சுருக்காம மேக் தெம் ஃபீல் கம்ஃபர்டபுள். இன்ஃபெக்ஷன் வித் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து தேவர் கெட் இன்ஃபெக்டட் வித் எய்ட்ஸ், நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த செக்ஷுவல் கான்டாக்ட் பட் ஆல்சோ த ட்ரக்ஸ் எடுக்கிறதால. ஒரு மதருக்கு எய்ட்ஸ் இருந்து தான் ஒரு சைல்டுக்கும் எய்ட்ஸ் வர்றது. அதுக்கப்புறமா டேட்டூஸ் போடுறதால. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸாலையும் எய்ட்ஸ் வந்திருக்கலாம்.
ஸோ பீப்புளுக்கு நடுவில் we have to develop the awareness. ஸோ ஓகே, இப்போ வந்து எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக. ஸோ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெட்லி டிசீஸ். ஸோ ஓகே, விச் காசஸ் அ டிசீஸ் விச் காசஸ் டெத் ஆல் ஓவர் த குளோபல். ஸோ கேன்சரில் என்னென்ன மெக்கானிசம் அப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாமா? கேன்சரில் வந்து in our body the cell வந்து growth and differentiates to highly controlled and regulated. நம்ம பாடியில் இருக்க செல்ஸோடைய growth வந்து இவ்வளோ தான் வளரணும்னா இவ்வளோ தான் வளரும், தட் இஸ் ஹைலி கண்ட்ரோல்டு, ஓகேவா. பட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பிரேக் ஆகிட்டு அது வந்து அப்நார்மலாக க்ரோத் ஆகுறது எவ்வளோ வேணால், இப்போ ஒரு செல் வந்து ஒரு லிமிட் தான் க்ரோ ஆகுறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லாமல் அதை விட ஜாஸ்தியாக வந்து வளர்கிறது தான் வந்து இந்த கேன்சருடைய கான்செப்ட். தட் இஸ் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். நார்மல் செல்ஸ் வந்து இப்போ ஒரு செல் வந்து ஒரு இடத்துல க்ரோ ஆகுதுன்னா இங்கே இன்னொரு செல் இருக்குன்னா அதோட க்ரோத் இதோட ஸ்டாப் பண்ணிக்கும், ஓகேவா. பட் கேன்சர் செல்ஸ் வந்து இப்போ இங்கே ஒரு செல் இருக்குன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு பல்க் மாஸ் மாதிரி, மறுபடியும் இங்கே ஒரு செல் இருக்குன்னா அதோடு சேர்ந்து ஒரு பல்க் மாஸ் மாதிரி ஒரு இப்போ ஒரு செல்லை மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேன்சர் வந்து இட் லூசஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ கேன்சரஸ் வந்து டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் 2 types, தட் இஸ் பெனைன் டியூமர்ஸ் அண்ட் மேலிகன் டியூமர்ஸ். பெனைன் டியூமர்ஸ்னால் ஒரு லொக்கேஷனில் இப்போது வந்து ஒரு நெக் பொசிஷனில் வந்து ஒரு டியூமர் வருதுன்னா அந்த நெக் பொசிஷனில் மட்டும்தான் அந்த டியூமர் இருக்கும், which does not spread to any other parts of the body. பட் malignant tumors வந்து which are called neoplastic or tumor cells வந்து ஹியூஜ் மாஸ் ஆஃப் ப்ராலிஃபரேட்டிங் மீன்ஸ் ரெப்ளிகேட், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிற செல்ஸ் வந்து ஃப்ரம் இப்போது நெக்கில் இருந்து ஹேண்டுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஆல் த பாடிக்கு வந்து போயிட்டே இருக்கும். எங்கே ஒரு அடைப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் அங்கே ஒரு ப்ராலிஃபரேஷன் க்ரியேட் பண்ணி மறுபடியும் அங்கே ஒரு கேன்சரஸ் செல்ஸ் க்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும், விச் இஸ் அ மேலிகன்ட், ரொம்ப டெத்து, ஓகேவா. wherever they get lodged they start a new tumors there. நான் சொன்ன மாதிரி this property is called metastasis அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிகன் டியூமர் வந்து இப்போ நெக்கில் இருந்து ஹேண்டுக்கு போகுதுன்னா ஹேண்டில் போய் செட்டில் ஆகுதுன்னா ஹேண்டில் அங்கேயும் கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மெட்டாஸ்டாசிஸ். கேன்சர் எதனால் வருது? இந்த கார்சினோஜன்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். the agents which causes allergy is called allergens அப்படின்னு பார்த்தோம். the agents which causes cancer is called carcinogens, ஓகேவா. physical, chemical and biological agentsலாம் இருக்குது. some of the ionizing radiations like x-rays, gamma rays and non-ionizing radiation வந்து ionizing radiation and non-ionizing radiation அப்படின்னு ரெண்டு இருக்குது. ionizingல வந்து x-rays and gamma rays, non-ionizingல வந்து UV rays can cause DNA damage leading to neoplastic transformation. these are the carcinogenic agents. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தர் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, காமா ரேஸ் இந்த மாதிரி ரேஸ்லாம் அவங்க மேலே படுதுன்னா டெஃபினெட்லி த செல்ஸ் வந்து அவங்களுடைய டிஎன்ஏ வந்து மாடிஃபிகேஷன் ஆகி கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸ்மோக்கிங் கேன் ஆல்சோ காஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்ட் ஆங்கோஜெனிக் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வைரல் ஆங்கோஜன்ஸ். Furthermore, several genes called cellular oncogenes, proto-oncogenes have been identified in normal cells. நார்மலாக எல்லா செல்ஸ்லையும் இந்த கேன்சருக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும். தேர் கால் proto-oncogenes. பட் ஒரு செர்டைன் லெவலுக்கு போன பிறகு வந்து they get activated and they get converted into the cancerous cells. Several genes are called cellular oncogenes, which is also called as proto-oncogenes. ப்ரோ ஃபார்மில் இருக்கும், ஓகேவா. the viruses which causes tumor cancer is called oncogenic viruses. கேன்சர் டிடெக்ஷன். கேன்சர் எப்படிலாம் டிடெக்ட் பண்ணுவாங்க? த்ரூ த பயோப்சி, அதாவது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ் மூலமாக அந்த நம்மளுடைய டிஷ்யூஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக் மூலமாக ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டெக்னிக்ஸ் லைக் ரேடியோகிராஃபி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன். சிடினா கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி, எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஸோ ரெசோனன்ஸ் இமேஜிங் இந்த மாதிரி ஸ்கேன்லாம் எடுத்து கேன்சர் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆன்டிபாடிஸ், கேன்சர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து லங் கேன்சர் வந்து விச் இஸ் டொபாக்கோ ஸ்மோக் இன் கேஸ் ஆஃப் லங் கேன்சர், ஓகேவா. அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் as I said, ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, கீமோதெரப்பி இந்த மாதிரி தெரப்பீஸு அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ், நிறைய ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் விச் ஹாஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஹேர் லாஸ், அனிமியா, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ therefore the patients given the substance is called alpha interferon which activates other immune system, helps in destroying the tumor.
ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த டியூமர்ஸை அழிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஸ்க்கு கொடுக்குது. இன்டர்ஃபெரான்ஸ் எங்கே பார்த்தோம், நம்ம அந்த வைரஸஸ் சைட்டோகைனின் பேரியர்ஸில் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற செல்ஸ் வந்து which produces a protein called alpha interferon which prevents other cells அப்படின்னு பார்த்தோங்க. ஓகேவா, இங்கே வந்து இந்த ட்ரக்ஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ், திஸ் இஸ் அ குவைட் லார்ஜ் சாப்டர். ஸோ அதனால தான் நம்ம 2 பார்ட்ஸாக பிரித்து போட்டிருக்கோம். ஓகேவா, மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் which are commonly used in opioids, cannabinoids and alkaloids. ஓகேவா, opioids வந்து which is a drug. இந்த ரெசப்டார்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. which is bind to the opioid receptor present in a CNS. opioidனா மார்ஃபினோடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோடைய receptors which are present in the CNS and the GIT, gastrointestinal tract, is commonly called as a SMAC. காமனாக வந்து which is called as SMAC, which is chemically called as diacetyl morphine, which is a white colorless odorless crystalline compound. This obtained is by acetylation of morphine வந்து acetylation பண்ணோம்னா we'll get this, which is extracted from the latex of the poppy plant. ஸோ லாட்டெக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. அண்ட் poppy plant of the Papaver somniferum generally they are taken by எந்த மெத்தடில் வந்து இதை எடுத்துக்கிறாங்க, ஸ்நாட்டிங்னா மூக்கு வழியாக எடுக்குது, ஸ்நாட்டிங் அண்ட் இன்ஜெக்ஷன். ஹெராயின் இஸ் அ டிப்ரெசன்ட் அண்ட் ஸ்லோஸ் டவுன் த பாடி ஃபங்க்ஷன். ஓபியம், ஓகேவா, ஓபியம் வந்து அதோடைய ரெசப்டார்ஸ் which bind to the specific receptors. ஓபியமுடைய ரெசப்டார்ஸ் எங்கெங்க இருக்குன்னா CNS and gastrointestinal tract, which is also commonly called as a SMAC அப்படின்னு சொல்லுவாங்க. SMAC is chemically called as a diacetyl morphine, which is a white colorless bitter crystalline compound. இது வந்து எப்படி கிடைக்குதுன்னா, மார்ஃபின் வந்து அசிடைலேஷன் பண்ணோன்னா we are getting the SMAC, that is opioid, which is extracted from the latex of the Papaver somniferum, poppy plant. ஓகேவா, இது வந்து generally taken by snorting, மூக்கு வழியாகவும் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் எடுத்துக்கிறாங்க. ஹெராயின் இஸ் த டிப்ரெசன் அண்ட் ஸ்லோஸ் டவுன் த பாடி ஃபங்க்ஷன். இப்போ வந்து கனபினாய்ட்ஸ் அப்படின்றது இஸ் ஆல்சோ த குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதோடைய ரெசப்டர்ஸ் வந்து பிரெயினில் இருக்குது. நேச்சுரல் கனபினாய்ட்ஸ் வந்து இந்த inflorescence of the plant like cannabis sativa and the flower tops, leaves and resins of the cannabis or the various combinations to produce marijuana, hashish, charas and ganja. இந்த மாதிரி போதை பொருளெலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளான்ட்டுடைய ஃப்ளவர் டாப்ஸ், லீவ்ஸு, அதோடைய ரெசன்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அந்த இதோடைய ரெசப்டர்ஸ் வந்து பிரெயினில் இருக்குது. இந்த நேச்சுரல் கனபினாய்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ்னால் அந்த மொட்டு மாதிரி இருக்க இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கால்டு கனபிஸ் சத்தைவால இருக்கும். இதோடைய ஸ்ட்ரக்சர் கனபினஸ் மாலிக்யூலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் cocaine is obtained from the coca plant Erythroxylum coca in the South America. இதோடைய transfer of the neurotransmitter dopamine. It interferes the transfer of the ஒரு neurotransmitter called dopamine, which is a happy hormone. Cocaine, which is commonly called as coke or crack, இது இஸ் ரொம்ப potent. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே மைன்யூட் குவான்டிட்டிஸில் தான் எடுப்பாங்க. ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆக்சுவலாக மார்ஃபைன், ஹெராயின் இதெல்லாம் வந்து பெயின் கில்லர்ஸ். ஸோ இதில் வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸில் எடுப்பாங்க. ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸாக போச்சுன்னா பொட்டன்ட், அதாவது ஃபேட்டல் டு ஹியூமன் பாடி, நம்மளுடைய லைஃப்க்கும் டேஞ்சர், அதுக்கப்புறமா அடிக்ஷன் ஆகிடும், அவ்வளோதான். இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் and produce a sense of euphoria. அதாவது சொன்னல, it interferes the level of dopamine வந்து ஹாப்பி ஹார்மோன். யூஃபோரியா அப்படின்றது ஒரு ஹாப்பி கண்டிஷன்ஸாக. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கும் இந்த ட்ரக்ஸை எடுக்கும் போது. ஸோ திருப்பி எடுக்க தோணும். ஹலசினேஷன்ஸ் அண்ட் காசஸ், இருக்கிறது இல்லாத மாதிரி, இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்கிறது, அதாவது ஹெலசினேஷன், கற்பனை பண்ணிக்கிறது. ஓகேவா, வெல் நோன் பிளான்ஸ் வித் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அட்ரோபா பெலடோனா அண்ட் தத்துரா மீன்ஸ் ஊமத்தப்பூ. ஓகேவா, விச் ஹாஸ் அ வெரி குட் ஹாலுசினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது கூட வந்து அந்த தத்துரா வந்து
நோஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி this cannabinoids are also used by some of the sportsmen to increase their action. ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்களுடைய எஃபெக்டிவ் ஆக்டிவ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 3 ட்ரக்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். opioids, cannabinoids and cocaine alkaloids. ஓகேவா? அதோடைய ரெசெப்டர்ஸ் வந்து கொக்கைன் வந்து ரெசெப்டர்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். கன்னாபினாய்ட்ஸ் அதோட ரெசெப்டர்ஸ் வந்து பிரெயின். அண்ட் ட்ரக்ஸ் லைக் பார்பிட்டூரேட்ஸ், amphetamines, benzodiazepines and some other similar drugs are normally used as a medicines to help cope with the mental illness like a depression இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு லைக் பார்பிட்டூரேட்ஸ், amphetamines, diazepines இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. they are very sedative and painkiller. ஓகேவா? இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் பேஷண்ட்ஸ் who are undergoing the surgery. very minute குவான்டிட்டியில் மட்டும்தான் which is very good for a human because which is very good means pain killers, pain relievers. இப்போ சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பெயின் அவங்களுக்கு உடனே சர்ஜரி முடிஞ்ச உடனே they feel definitely ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து they were giving this sedation for sedation means மயக்கம். அதாவது அந்த இடத்துல வந்து லாஸ் ஆஃப் சென்சேஷன், அந்த இடத்துல எந்த ஒரு சென்ஸும் இருக்காது, அவங்களுக்கு பெயினும் தெரியாது. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ த வே which is the disease causing one. So nicotine stimulates adrenal gland வந்து adrenaline and noradrenaline blood circulationல விடும். So this leads to rises in the blood pressure and increase in the heart rate. ஸோ இந்த மாதிரியும் கேன்சர்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Smoking increases the carbon monoxide in the blood and reduces the concentration of hemo-bound oxygen. This causes the oxygen deficiency. Smoking வந்து which stimulates the adrenal gland இருந்தால் அந்த adrenaline noradrenaline increase ஆச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கிற பிபி blood pressure வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ which increases the heart rate. இது நம்மளுக்கு தேவையா? ஸோ அதே மாதிரி smoking which also increases the carbon monoxide content in the blood. கார்பன் மோனாக்சைடு இருந்தாலே நம்ம பாடியில் வந்து பிளட்டு கூட ஆக்சிஜன் பவுண்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ த ஒன் ஹார்ம்ஃபுல் ஒன். அதுக்கப்புறமா இந்த அடலசன்ஸில் வந்து ஆல்கஹால் எடுக்கிறது இந்த ஒரு ஃபேஷனாக போச்சு ஆல்கஹால். ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய கவுன்சிலிங்லாம் போய் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் டக்குன்ட்டு இப்போ ஆல்கஹால் நிறுத்திட்டோம்னா டெஃபினெட்லி அவங்களுடைய கை கால்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இது எல்லாமே விடணும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கண்டினியூவாக எடுத்துக்கிறதால we're getting liver cirrhosis. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 4 பேராஸில் எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் இல்லை. சும்மா என்ன இருக்குது அப்படி ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கவுன்சிலிங் போகிறது. ஓகேவா? அவ்வளோதான். This is the chapter we completed human health and disease. For further நம்ம வந்து இப்போது ரெடியூஸ்டு சிலபஸில் ஃப்ரம் பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம டே பை டே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே வரும். we have exactly 3 months of time to complete the chapters. so almost we have 72 chapters. ஸோ நம்மளுக்கு டெஃபினெட்லி 2.5 months இருந்தால் போதும். ஸோ அதில் வந்து பேலன்ஸ் இருக்க டேஸில் வந்து we can practice a mock test. ஸோ இன்னைக்கான சாப்டர் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் டே பை டே நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் சாப்டர்ஸ் வைஸாக. ஸோ டெஃபினெட்லாக இந்த 2.5 months we are completing the chapters and along with நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டோடு சொல்லியிருக்கேன். எங்கே கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பாஸ்ட் 5 years 2023, 22, 21, 19 பேப்பர்ஸ் வரைக்கும் பார்த்தாலே போதும். யூல் கெட் இப்போது இந்த சாப்டரை படிச்சுட்டு நீங்கள் நான் சொன்னதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து MCQs ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா definitely you will get an idea about this chapter. Thank you.